ஹலோ எவ்ரிவன், வில் வித் இன்னோவேஷன்லேருந்து நான் தயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சைட் மெனு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்ற ஆப்ஷன் உள்ள போகணும். இங்கே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட், அடுத்தது செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க சப்ஸ்கிரிப்ஷன், எந்த யூஸர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த பேஜில் காட்டும். அவங்களோட டீட்டெயில்ஸ், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ப்ரைஸ் எல்லாமே. அடுத்து செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் புது சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஆக்டிவ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் இப்போ கேஷ் பேமெண்ட்டுன்றது நீங்கள் சப்போஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஒரு ஆர்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கேஷ் பேமெண்ட் தர விரும்புனீங்கன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனை என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நான் ஒரு பால் கடை, இல்லை ஒரு பழக்கடை, காய்கறி, இந்த மாதிரி கடை எதாவது வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து டெய்லி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது டெய்லி நான் பால் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது உங்கள் கடையிலேருந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஆர்டர் போய் ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு ரேட்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ளேஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்க ஜஸ்ட் இந்த ப்ராடக்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ பால் வேணும், இல்லை ஒரு வாரத்தில் எனக்கு இந்தந்த நாளில் பால் வேணும், இல்லை ஒரு மாதத்தில் எனக்கு இத்தனை நாளுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ன்றது சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு தடவையும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தேவையில்ல. எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு வந்துடும். எனக்கு இன்றைக்கி இந்த ஆர்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என் லிஸ்ட்லேயும் அது வந்துடும். ஸோ இதுதான் இங்கே பேசிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இதோட பேசிக் டீட்டெயில். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு மெயின்லி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டெய்லி பண்ண வேண்டாம், எனக்கு டெய்லி என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரே நாள் ஒரே ஆர்டரில் இந்தந்த நாளுக்கு இந்தந்த டைமில் எனக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட்டுன்றது வந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் டெய்லி ஆர் வீக்லி நீங்கள் எதை செட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ்ன்ற பட்டன் ஆன் பண்ணிக்கணும். அடுத்து இதெல்லாம் இருக்க ஆப்ஷன்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தது கேஷ் பேமெண்ட். கேஷ் பேமெண்ட்னால் என்னென்னு முன்னாடியே சொன்னேன். உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கேஷ் பேமெண்ட் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, ஸோ நீங்கள் அதுவும் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு இது மினிமம் எத்தனை டெலிவரி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு யூஸருக்கானது. ஸோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் மினிமம் ஒரு ஆர்டராவது இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 20 ஆர்டர் வரையும் பண்ணலாம். அடுத்து வீக்லிக்கும் அதே மாதிரி தான். அதாவது இந்த மேக்ஸிமம், ஸோ வீக்லி ஒரு வாரத்தில் மினிமம் 5 ஆர்டராக ப்ளேஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 30ன்னு வச்சுக்கலாம். ஸோ 30 ஆர்டர் மேக்ஸிமம் அவங்க ப்ளேஸ் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அடுத்து மந்த்லிக்கு 25, மேக்ஸிமம் ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 40 ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களோட ப்ராடக்ட் செக்ஷனுக்கு வாங்க. ப்ராடக்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட பாலுன்ற மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு காட்டுறேன். இப்போ ஆப்பிள் டெய்லி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் டீட்டெயில்ஸில் போங்க. டீட்டெயில்ஸில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அலோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு டாகிள் பட்டன் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இதை ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், ஆப்பிள்ன்ற இந்த ப்ராடக்ட்டை. இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் வேணும்னாலும் தந்துக்கலாம் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம். ஸோ டெய்லி டிஸ்கவுண்ட், ஒரு நாள் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இத்தனை டிஸ்கவுண்ட், வீக்லிக்கு எத்தனை டிஸ்கவுண்ட், மந்த்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக டிஸ்கவுண்ட் இதுலேயும் பிரித்து கொடுத்துக்கலாம். ஸோ டெய்லி டிஸ்கவுண்ட் நான் ஒரு 2% கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீக்லி டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ மந்த்லி டிஸ்கவுண்ட் நான் ஒரு 12% கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட்ன்றது எடிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்பிளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஆன் ஆகிடுச்சு வித் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸ்லேயும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ அடுத்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் போகலாம். ஸோ இங்கே இந்த லிஸ்ட்டு பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக் பிரெட்டுன்ற இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஆர்டர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்லாம் வந்துடும். இப்போ அவங்க இது வீக்லியோ டெய்லியோ இந்த பிரசாந்த் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நமக்கு எப்போ நம்ம ஆர்டர் கொடுக்கணும், இப்போ அவங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு நம்மளோட டேப்பில் அட்மின் பேனலில் ஆர்டர்ஸில் இன்றைக்கி இந்த ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது அவங்க தனியாக ஆர்டர் பண்ணாமலே வந்துடும். அது பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே ரிமூவ்னு ஆப்ஷன் இருக்குது. அது வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த எக் பிரெட்டுன்றது அந்த ஸ்டோர் ஒன்று மூடி இருக்கலாம், இல்லை இப்போ அந்த ப்ராடக்ட் தீர்ந்து போயிருக்கலாம். அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அது பாஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்யூம்னு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வேணும்னா இதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இதில் தீர்ந்து போயிடுச்சு, இல்லை இந்த ப்ராடக்ட் நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டாக்கில் வராதுன்னு நினச்சிங்க, இல்லை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ் ரெஸ்யூம் அப்படின்னு இருக்க ஆப்ஷன் வந்து யூசர் அண்ட் அப்புறம் அட்மின் ஐடி இது 2 பேர் சைட்லேயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் யூஸராக இருக்கேன், எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நானும் இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனோட பேசிக் டீட்டெயில்ஸ் அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த பேஜில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.